பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் சில நிமிடங்கள் தியானிக்கலாம். நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். குறிப்பாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்வதற்கு நிச்சயமாய் அவன் உணவை உட்கொள்ள வேண்டும். சரியான நேரத்திலே சரியான அளவு தண்ணீரை பருக வேண்டும். இந்த உணவும் குடிநீரும் இல்லாவிட்டால் அந்த மனிதனால் உயிரோடு வாழ முடியாது. அது மாத்திரமல்ல, இது எல்லாம் இருந்தாலும் அதை சாப்பிடுவதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது, ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். அவனுக்கு திருமணமாகி இருந்தால் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்துல செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் அந்த குடும்பத்துல சமாதானத்தோடு வாழ முடியாது. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு சம்பளம் கிடைக்காது, ஊதியம் கிடைக்காது, வேலை போய்விடும். இதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவனால் இந்த உலகத்திலே சரியாக வாழ முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கினாதான் அது அந்தந்த விஷயங்கள் சரியாய் நடக்கும். உணவை உட்கொண்டு இந்த உடலை பராமரித்தாதான் இந்த உடல் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு உதவி செய்யும். குடும்பத்தை பராமரித்தாதான், குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால்தான் சமாதானத்தோடு வாழ முடியும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அதே போல நம்மை படைத்த தேவனுக்கும் நேரத்தை ஒதுக்குவது என்பது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாகும். ஆனா நிறைய பேரு தேவனை தேடுவதை ஒரு ஆப்ஷனா வைக்கிறாங்க. இஷ்டம் தான் தேடுவோம், தேவைப்பட்டா தேடுவோம், இல்லைன்னா எங்களுடைய வேலைகளே பெருசா இருக்குது. அது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு தேவனை தேடுவதற்கு, கடவுளுக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசுவதை கேட்கிறோம். இல்ல, காலம் எப்பயும் போலதான் போகுது. நம்ம தான் எதுக்கு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டுமோ அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்றது இல்லாதனாலதான் நம்ம தேவனை தேடுவதற்கு மாத்திரம் நேரம் கொடுக்க முடியாம போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல குடும்பத்துக்காக நமக்காக எவ்வளவு ஓடினோன்றதை விட தேவனுக்காக எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணும், தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் செலவு பண்ணுன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கிறது. அதனால இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிற நாம் தேவ சமூகத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுப்போம். ஏனென்று சொன்னால் அவரே நமக்கு சுகத்தை தருகிறவர், அவரே நம்ம ஓடுவதற்கு பலனை தருகிறவர், அவரே நமக்கு நல்ல குடும்பத்தை தருகிறவர், அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர். அப்படி நம்மை உண்டாக்கின, நமக்கு உதவி செய்கிற, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த தேவனை தேடுவதற்கும், அவரை தொழுது கொள்வதற்கும், அவரோடு இருக்கிற உறவில பலப்படுவதற்கும் நாம் நேரத்தை செலவு பண்ணாமல் போனால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவன் நஷ்டமாய் முடிந்துவிடும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இந்த காரியத்துல மனம் திரும்புவோம். தேவனை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, சபைக்கு செல்வதற்கு, அடுத்து ஆவிக்குரிய ஐக்கியங்களில் கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு அவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவனை தேடுவோம். தேவனுக்கு அடுத்த, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அதிகமா நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். அதுக்கு முக்கியமான நேரத்தை கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். தொடர்ந்து ஓடுவதற்கு பலன் தருவார். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தரவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். உலகத்தை காட்டிலும், உலக வாழ்க்கை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் மிகவும் முக்கியம். எனவே இன்றைய தினத்திலிருந்து தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவதற்கு தீர்மானம் எடுப்போம், அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த உலக காரியங்களை காட்டிலும் உமக்கு முதல் இடத்தை கொடுக்கவும், உம்மோடு அதிகமான நேரத்தை செலவு பண்ணவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அதன் மூலமாய் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.